பிரைஸ் தி லார்ட். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நெறைய கற்பனைகள குடுத்திருக்கிறாரு. அதுல ஒரு முக்கியமான கற்பனை என்னன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்படிங்கிறது தான். இந்த ஒரு விஷயத்த தான் நம்ம லைஃப்ல ஒரு பிரையாரிட்டியா வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த தேவனுடைய நீதியை தேடுறது அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, அதற்கு ஒரு உவமை கதையாவே இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஒரு அநீதியான ஒரு நியாயாதிபதி இருக்கிறான். அவன் வந்து தேவனுக்கு பயப்படாதவனும், மனுஷன மதிக்காதவனுமா இருக்கிறான். ஒரு விதவை வந்து அவன்கிட்ட போய் எனக்கு நியாயம் பண்ணுங்க. எனக்கு அநீதி நடந்திருக்கு. எனக்கு நியாயம் பண்ணுங்க சொல்லி கேட்கிறா. அவ திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கா. அவன தொல்ல பண்ணிட்டே இருக்கிறான். ஒரு நாள் இந்த அநீதியான நியாயாதிபதி யோசிக்கிறான். நம்ம வந்து தேவனுக்கு பயப்படாம இருக்கோம். மனுஷன மதிக்காம இருக்கோம். அப்படி இருந்தும் இந்த விதவை வந்து நம்மள தொல்ல பண்ணிட்டே இருக்கா. இனிமே அவன் நம்மள தொல்ல பண்ணாதபடிக்கு அவளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நீதி பண்ணிருவோம்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். இந்த கதைய ஏன் இயேசு கிறிஸ்து சொல்றாருன்னா, ஒரு அநீதியான நியாயாதிபதியே அவன் வந்து திரும்ப திரும்ப ஒருத்தங்க வந்து நம்மட்ட வந்து கேட்கும்போது, அவன் நீதி பண்றவனா இருக்கிறான். ஸோ இரவும் பகலும் தம்மை நோக்கி ஜெபம் பண்றவங்களுக்கு, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு எப்படி தேவன் வந்து நியாயம் செய்யாம இருப்பாரு? அவர் கண்டிப்பா அவர்களுக்கு நீதியை செய்வார்ன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஸோ இதுதான் தேவனுடைய நீதியை தேடுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் உங்களுக்கு அநியாயம் நடந்திருக்கோ, அநீதி நடந்திருக்கோ, அது எல்லாத்துக்கும் நீங்க ஆண்டவர்ட்ட போய் நீதி கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த இடத்துல அநியாயம் நடந்திருக்கு. எனக்கு நீதி பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க ஆண்டவர்ட்ட கேட்கும்போது, இரவும் பகலும் நீங்க ஜெபம் பண்ணும்போது, இடைவிடாமல் நீங்க சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவர் கண்டிப்பா உங்களுக்கு நீதியை செய்வாரு. இதுதான் தேவனுடைய நீதியை தேடுகிறது. ஆமென்.